ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை ஃபுல் ஃபினிஷிங்காக எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடவே குட்டி குட்டியான டிப்ஸும் நான் சொல்ல போகிறேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பயாஸ் பீஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸில் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நெக் பீஸ் வைக்கும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களோட ப்ளவுஸோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சுற்றளவு ப்ளவுஸோட கழுத்து நீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு பேக் சைடில் ஹெம்மிங்க்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு மிதி அளவோ இல்லை 1/4 இன்ச் அளவுக்கோ ஒரு தையலை இது மாதிரி போட்டுக்கங்க. நீங்கள் இது மாதிரி தைச்சிட்டு லைனிங் பீஸாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ப்ளவுஸில் வச்சுட்டு இந்த பயாஸ் பீஸ் வச்சு நீங்கள் தைக்கும்போது ஒரே ஈவனான அளவாக நம்மளுக்கு வரும். நான் கட் பண்ணும்போதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுக்குவேன். இவங்களுக்கு 36 அளவுள்ள ப்ளவுஸ் இல்லையா, அதுக்காக இவங்களுக்கு நான் 2.5 இன்ச் அகலமும் 2.5 இன்ச் உயரமும் சென்டர் டாட் பிடிக்கிறேன். அதே மாதிரி கொக்கி பட்டி கிட்ட வர அந்த டாட் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, ஆம்கோல் கிட்ட இருந்து வர அந்த டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு பிடிச்சிருக்கேன். இதுமாரி ஒரு சைடு பிடிச்சது 2 சைடுக்குமே ஈவனாக பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு கப்புக்கும் இன்னொரு கப் ஷேப்புக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வராமல் இருக்கும். இந்த டாட்ஸ் எல்லாமே ஒரு ப்ளவுஸ்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு சைஸோ இல்லை இம்பார்ட்டண்டான ஒரு ஷேப்போ கொடுக்கறது இந்த சென்டர் டாட் தான். இதை நீங்கள் சரியாக மார்க் பண்ணி சரியாக ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸ் ஷோல்டர் இறக்கம், ஹிப்பு மடிக்கிறது, இது எல்லா ப்ராப்ளத்துலேருந்தும் நம்மளுக்கு சால்வ் ஆகும். இது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு வேஸ்ட்டான ஒரு பீஸில் இருந்து, இது காடா துணி, இது வேஸ்ட்டான பீஸில் இருந்து நான் இதுக்கு பட்டி பீஸ்க்கு நான் வைக்கிறேன். இவங்களை கொஞ்சம் இது கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஏஜ்டான இருக்கிறவங்களுக்கான ப்ளவுஸு. இவங்க சொன்னாங்க பட்டிக்கிட்ட எனக்கு நார்மலாக வச்சிங்க அப்படின்னா கிளாத் நூல், அதாவது ப்ளவுஸ் துணியிலே நான் வச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு மடங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் இவங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சமாக மடங்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற அந்த காட்டன் கிளாத், நீங்கள் சுடிதார், லேடிஸ் சுடிதார் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்ட்டில் இருக்க அந்த துணி கூட நீங்கள் வைக்கலாம். அது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு திக்காக இருக்கும். அதுவே டாப் துணி கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகாது. பேண்ட் துணியில் வர துணியை கூட 2ஆக வச்சு கூட நம்ம வைக்கலாம். எனக்கு இந்த கிளாத் கிடச்சதுனால நான் இதை வைக்கிறேன். இது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபுல் காட்டன் அப்படின்றதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அவங்களும் ஏற்கனவே நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருந்தேன், அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போ பட்டி வச்சு அட்டாச் பண்ணுவோம். பட்டி வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்ம கட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு சிலவங்க இந்த பீஸ் கட் பண்ணும்போதே அதில் வர அந்த பட்டியோட ஷேப் இருக்கு இல்லையா, அதையே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பட்டி தச்சு முடிச்சதுக்கப்புறமா பட்டி அட்டாச் பண்ணும்போது அந்த ஷேப்பை வச்சு கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணாமல் பட்டி ப்ராப்பராக எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை கூட போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இதுக்கு முன்னாடி போட்ட லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அது கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இது ஃப்ரண்ட்டு அண்டு பேக் ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா பேக் பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேக் பீஸில் ஒரு 3/4 இன்ச்சு அதுமாரி விடுவோம். நம்ம மேக்ஸிமம் 1 இன்ச்சு உள்ளே மடிக்கிற மாதிரி விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு பின்னால் நல்லா பிடித்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 1.25 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் மடிச்சிக்கங்க. நான் 1 இன்ச் 1/4 இன்ச்சு உள்ளே மடிக்கிறதுக்கும் 1 இன்ச்சு உள்ளே ஃபுல்லாக மடித்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் மடிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடுப்பு கிட்ட தான் நிறைய பேருக்கு அப் அண்ட் டவுனு, ஆம்கோல் கிட்ட அப் அண்ட் டவுன் வரும். அதுக்கு நீங்கள் ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சுட்டு நான் மேல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு செக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அடுத்த பீஸு இப்போ இதை மாதிரி வச்சு நல்லா நல்லா எந்த இடத்துலாம் உங்களுக்கு கரெக்டாக வேணுமோ அதெல்லாம் ஆம்கோல் கிட்டலாம் கரெக்டாக சரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா இடுப்பு கிட்ட இது மாதிரி நேராக ஒரு கோடு போட்டு சரியான அளவு கோடு போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே பட்டி பீஸ் கிட்ட மடிச்சடிங்க. அப்படி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஆம்கோல் கிட்டேயோ இல்லை இடுப்பு கிட்டேயோ அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். மேக்ஸிமம் அங்கே வர அப் அண்ட் டவுன் தான் நம்மளுக்கு
அந்த ப்ளஸ் மாதிரி குறிலாம் வராது. கீழே அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா மறுபடியும் நம்ம பட்டி பீஸை மடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பட்டி பீஸ் பத்தலை அப்படின்னா ஏற்றுற மாதிரி இருக்கும். இல்லை ஆம்கோல் கிட்ட வந்து நம்ம வந்து கை ஜாயின் பண்ணுற இடத்த வந்து கட் பண்ணுவோம். அந்த கை ஜாயின் பண்ணுற இடத்துக்கு வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா கை வந்து நல்லா வந்து அந்த ஆம்கோலோட உயரத்தோட தாண்டி நம்ம 5 இன்ச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அது 6 இன்ச்சாக மாறி நம்மளுக்கு வந்து நல்லா பெருசாகிடும். அதனால் வந்து கைக்கிட்ட வந்து கை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒன்று கை டைட்டாக இருக்கும், இல்லைன்னா அக்கிள் வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து அப் அண்ட் டவுன் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கைக்கிட்ட நம்ம கொஞ்சமாக கழிச்சிட்டு தைக்கிறோம் அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் வரும். இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பீஸ், பட்டன் பட்டி அடிக்கும்போது ஒரு இதுவாக வச்சு மறுபடியும் திருப்பி வச்சு அடித்தாலும் ஓகே. இல்லை என்ன மாதிரி நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா 2ஆக மடிச்சுட்டு கூட இதை மாதிரி வச்சிங்கன்னா கூட மடித்து அடிக்கும்போது திருப்பி அடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பட்டன் பட்டி கீழே வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே இதை மாதிரி பண்ணுங்கள். அப்போ பண்ணும்போது கீழே வந்து நம்ம குக்கி கட்டும்போது பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். இது வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஜா பட்டி எப்பவுமே உள்பக்கமாக வச்சு தான் வெளிப்பக்கமாக திருப்பணும். ஒரு சிலவங்க மேல் பக்கமாகவே வச்சு திருப்புறாங்க. பட் உள்பக்கமாக வச்சு மேலே திருப்பும்போது ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த ஒரு தையல் நம்ம இப்படி போடுறோம் இல்லையா, போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையலும் போடுங்க. அந்த கோட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து கொக்கி காஜா கட்டணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். அது இந்த வந்து தையல் வந்து 2 தையல் போடுவீங்க அப்படின்னாலும் யாரெல்லாம் போடுவீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி 2 தையல் போடலாம் அப்படின்றவங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே உள்குழி வெட்டு எடுத்துட்டேன். அதனால் வந்து அந்த உள்குழி வெட்டு எந்த பக்கம் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாபகம் மறதியாக கூட வச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் வந்து அந்த இடத்த ஒரு அர்க்காத் மாதிரி போட்டுக்கிறேன். இல்லை வந்து மார்க்கர் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து இந்த உள்குழி வந்து எந்த பக்கம் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு தான் வரும். அதை வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சென்ட்ரு வந்துலேருந்து ஜாயின் பண்ணி மறக்காமல் இருக்கிறதுக்காக நான் இதை மாதிரி பண்ணிக்குவேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றதும் நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லலாம். இல்லை அது இதை விட ஈஸியாக இருந்தது அப்படின்னா அதையும் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுட்டு ஷோல்ட்ரு முனையில் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த 2 சைடும் ஈவனாக வரும் துணி. ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டும் ஒரு பக்கம் வந்து கம்மியாகவும் 2 பக்கமுமே ஈவனாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்கள் கூட ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறீங்க, இல்லை பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம கை வெட்டும்போது இந்த மாதிரி வளைச்சி வெட்டுவாங்க. இது வந்து நான் கட்டிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வந்து கை மடிக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கைக்கு வந்து ஹெம்மிங் வேணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு சரியான அளவுக்கு நம்ம அந்த மாதிரி வளைச்சி வெட்டியிருந்தோம் அப்படின்னா இது மாதிரி கீறி விட்டுக்கலாம். இல்லைனா வந்து மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சைடும் இதே தாங்க. இந்த உள்குழி வெட்டு இருக்கு இல்லையா, கைக்குழி ஆழம் சொல்லுவோம். அந்த கைக்குழி ஆழத்தோட அளவு வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் வரணும். இது வந்து நீங்கள் மறந்து பேக் சைடில் வச்சுட்டீங்க அப்படின்னா பேக் சைடில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். பேக்கில் கைக்கிட்ட வந்து துணி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, துணி வந்து கைக்கிட்ட வந்து ஒரு மாதிரி பஃப்னு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மிஸ்டேக். பஃப்பாக தூக்கிட்டு இருக்குன்னா ஒன்று ஃப்ரண்ட் சைடில் வைக்கிறத மாற்றி பேக் சைடில் வச்சிங்க அப்படின்னா அந்த துணி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பஃப்னு தூக்கிட்டு இருக்கும், பேக் சைடில் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வாங்கி கூட நீங்கள் வந்து பிரித்து பாருங்கள். இல்லை நீங்களே தைச்சிருந்தா கூட அது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி மாற்றி தைச்சா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னுட்டு. இது புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் கீறினதுக்கு அப்புறமா பேக் சைடில் நம்ம வந்து இப்போ வந்து
பேக் சைடில் ஷோல்டருக்கு சென்ட்ரு டாட் பிடிக்க போகிறோம். ஷோல்டருக்கு நேராக வச்சு தான் டாட் பிடிக்கணும். கொஞ்சம் தள்ளியோ அது மாதிரிலாம் பிடிக்காமல் ஷோல்டருக்கு சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கங்க. இது ஃபுல்லாகவே நான் டாட் பிடிச்சிட்டேன். டாட் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டா தான் நான் எப்பயுமே வந்து இடுப்போட சுற்றளவை நான் மார்க் பண்ணுவேன். வெட்டும்போது மார்க் பண்ணுவோம். அடுத்தது வந்து இது மாதிரி தைக்கும் போதும் ஒரு தடவை வந்து ஆல்ரெடி அங்கே டிசியில் மார்க் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை தைக்கும்போது மார்க் பண்ணிவிட்டு தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இது வந்து பேக் சைடை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறோம். ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது ஸ்லீவில் வந்து உள்பக்கமாக அளவு ப்ளவுஸோட உள்பக்கமாக எடுத்து மார்க் பண்ணுங்கள். அடுத்தது ஆம்கோல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கை சுற்றளவை இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள். இழுத்து மார்க் பண்ணாதீங்க, லூஸ் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3ஆவதாக ஒரு டாட் வந்து இது வந்து ஊக்குப்பட்டிக்கிட்டு எந்த இடம் வருதோ அந்த இடத்துக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். இந்த 3 டாட்டும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆனால் தான் ட்ரெஸ் வந்து கரெக்டாக வரும். நான் வந்து பட்டி மேலே இருக்கு இல்லையா, அதையும் வந்து மார்க் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து அகலமாக வந்துட போகுது அப்படின்றதுக்காக அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டிக்கிட்ட இருக்கிற அந்த அளவையும் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இது கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த அளவில் கரெக்டாக வச்சுட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். சரியான ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து தைப் பண்ணேன். இப்போ வந்து ஃபுல்லாக தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமா சைடில் ஒரு 3 தையல் அளவுக்கு 3 தையல் போட்டுக்குங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அது வந்து ஒரு மிதி அளவுக்கு தையல் போட்டிங்க அப்படின்னா பிரிக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக வராமல் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மிதி அளவுக்கு வச்சோன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து லூஸ் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதுக்கெலாம் நீங்கள் கேப் போட்டு தையல் போடாதீங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு மிதியோட அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டு தையுங்க. ஒரு சைடும் 3 தையல் போடுங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதை போட்டுக்கலாம். ஆனால் நார்மலாக வந்து 3 தையல் போட்டாலே போதும். அந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு நம்மளுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு துணி வந்து எக்ஸஸாக இருக்கணும். அந்த 3 தையல் போட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸஸாக துணி இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க, ஜாயின் பண்ணுவீங்க ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே இதை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 தையல் இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, 3 அந்த புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள் டாட்ஸு, அதை வந்து ஜாயிண்ட் ஆகணும். கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுதுன்னா போதும். அப் அண்ட் டவுன் வராமல் ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தைச்சி ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியாக தான் நான் வந்து இவங்களுக்கு வந்து பயாஸ் பீஸ் வச்சு செக் பண்ணுவேன். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு தைச்சது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் தைக்கும் போதே நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து ட்ரிம்மிங் பண்ணிகிட்டே வந்துட்டுனா நூல் அங்கங்கே தொங்காமல் இருக்கும். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இதை மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை வந்து இந்த என்னோடய பேஜில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆர்டர் கூட நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா போதும், நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து அளவு ப்ளவுஸில் இருந்து கரெக்டான அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட உயரம் இல்லை அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நான் வந்து இவங்களுக்கு வந்து தைச்சி கொடுத்துட்ருக்கேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கழுத்து இறக்கலாம் வேணாம், கரெக்டாக அதே அளவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதே அளவுக்கு நான் அப்படியே வச்சுட்டு கழுத்தோட அகலத்தை வந்து நான் வச்சுட்டேன். கழுத்தோட அகலம்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி வந்து செக் பண்ணலாம் தைச்சதுக்கப்புறம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பயாஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இவங்க ஹெம்மிங் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் மடித்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி நம்ம கொக்கி கட்டுறதுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இவங்களுக்கு வந்து அந்த 2 தையல் மேலே போட சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹெம்மிங் வந்து பிரிஞ்சுட்டு தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். அதனால் எனக்கு ஹெம்மிங் வேணாம், நீங்கள் மேலே தையல் போட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட நிறைய கஸ்டமர் வந்து சொல்கிறது என்னென்னா லைனிங்கில் வந்து தான் அதை மாதிரி கேட்பாங்க. இவங்க வந்து நார்மல் ப்ளவுஸ்லேயே வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபுல்லாக நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறவங்க எனக்கு வந்து ஹைப் பண்ணி விடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோடு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். வித்தின் வந்து இது தைக்கிறதுக்கு எனக்கு 25 மினிட்ஸ் தான் ஆச்சு. நான் உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சமாக ஃபாஸ்ட் வச்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக போயிருந்ததுன்னா இன்னும் ஸ்லோவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னும் ஸ்லோவான வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். பார்த்தீங்களா, சூப்பராக நம்ம தைச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. என்னோடய ஃபேஸ்புக் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அங்கேயும் நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பி